ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட நெல்லை 72 ப்ரொமோட்டர்ஸ் சேனலில் திருநெல்வேலி மாவட்டம் டவுனுக்கு மிக அருகாமையில் டவுனுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான சூப்பரான ஒரு வீடை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டோட சைஸு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் இடத்துல 1400 சதுர அடியில் மேலும் கீழுமா டியூப்லெஸ் மாடலில் கட்டி முடிச்சிருக்காங்க. கட்டி முடித்து விற்பனைக்கு தயாராக இருக்குது இந்த வீடு. இந்த மாதிரி தொடர்ந்து புதிய வீடுகள் மற்றும் வீட்டு மனைகளோட வீடியோக்களை கண்டு மகிழ்வதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட விற்பனை செய்யக்கூடிய வகையில் வீடுகள் இருந்தாலோ வீட்டு மனைகள் இருந்தாலோ நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஸ்பெசிஃபிக் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட போர்ட்டிக்கோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் வரக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த போர்ட்டிக்கோ அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோருக்கு வெளியே பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ஹால் சைஸு பார்த்திங்க அப்படின்னா 10.75க்கு 14, அதாவது 11க்கு 14. இப்போ நம்ம அந்த ஹாலை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ மெயின் டோர்லேருந்து நம்ம ஹால் பகுதிக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நல்ல சூப்பராக பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணப்பட்டு மாடுலர் கிச்சனோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணப்பட்டு கலர் லைட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணப்பட்டு நீட்டாக கட்டி முடிச்சிருக்காங்க. ஹாலோட அழகை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. காற்றோட்டம் வர்றதுக்காக உங்களுக்கு 3 பாந்து உள்ள ஜன்னல் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட்டோட உங்களுக்கு இந்த கபோர்டு ஒர்க்கு இந்த ரூம்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 14. நல்ல பெரிய சைஸாகவே இந்த பெட்ரூமு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கபோர்டெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நல்ல கலரிங் சூஸ் பண்ணி இந்த கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வீட்டோட இன்டீரியர் பெயிண்டிங்கும் நல்லா பக்காவாக சூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. நல்ல பிரகாசமாக வீட்டுக்குள்ளே வந்தாலே நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த கபோர்டோட கலர் செலெக்ஷனாக இருக்கட்டும், நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்ததாக நாம் இப்போ இந்த வீட்டோட இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அட்டாச்சு டாய்லெட்டில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் மாடலில் WC கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாஷ் பேசனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த வீட்டோட கிச்சனை போய் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா கண் கவரக்கூடிய நல்ல அழகான கலரிங்கில் அந்த வுட் ஒர்க் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பேக் சைடில், அதாவது கிச்சன்லேருந்து வீட்டுக்கு பின்புறமாக போகிறதுக்கு ஒரு வழியும் கொடுத்துருக்காங்க. அதில் சேஃப்டி கேட்டும் போடப்பட்டிருக்கு. இந்த கிச்சனோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 8. நல்ல நீளமான முறையில் அந்த கிச்சனோட பெட்டும் போடப்பட்டிருக்கு. இந்த சேஃப்டி கேட்லேருந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. அந்த வழி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு வேறு ஆள் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே இருந்து போகிறதுக்காக இந்த மாதிரி டோரு ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கு.
கிச்சனில் பார்த்தீங்கன்னா டாப்பில் சுற்றிலும் உங்களுக்கு வந்து கபோர்டு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாம் இப்போ இந்த வீட்டோட மாடியில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் ஹால் எல்லாத்தையும் போய் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்கள் வந்து கண்டு மகிழ்வதற்கு நம்ம சேனலோடு எப்போவுமே தொடர்பில் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம இப்போ வீட்டோட மாடிக்கு போயிட்டுருக்கோம். கீழ் வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி சேமாக தான் மேலேயும் கட்டியிருக்காங்க. மேலே பால்கனியோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா 11:20 அந்த சைஸில் பால்கனி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணப்பட்டிருக்கு ஷீட்டால், கூலிங் ஷீட்டால் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலே உள்ள மெயின் டோருக்கு வெளியேயும் சேஃப்டி கேட் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஹாலை பார்த்துட்ருக்கோம். இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 11:14. இந்த வீடுமே அதாவது கீழ் வீட்டு மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு பண்ணப்பட்டிருக்கு. அந்த வீட்டோட பெட்ரூமோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 11:14. அதே மாதிரி உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு பண்ணப்பட்டு வாலில் டிஃப்ரெண்ட்டாக கலரிங் முறையில் வந்து பெயிண்டிங் பண்ணப்பட்டு அட்டாச்சு டாய்லெட்டோட இந்த பெட்ரூமும் கொடுக்கப்பட்டிருக்கு. தனித்தனியாக இப்போ பீரோ வாங்கணுங்கிற அவசியமே இல்லாத வகையில் இப்போ போடக்கூடிய எல்லா வீட்லேயுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு பண்ணிடுறாங்க. அடுத்ததாக நாம் இப்போது இந்த வீட்டோட பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டை பார்த்துட்ருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டு நமக்கு வந்து இதாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு வாஷ் பேசனும் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா 10:4. அடுத்ததாக நாம் இப்போது கிச்சனை போய் பார்க்க போகிறோம். இந்த கிச்சனும் சேம் மாடுலர் கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. 2 ஃபேமிலி தனித்தனியாக ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி அல்லது சிப்ளிங்காக இருக்கக்கூடியவங்க ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தனித்தனி கரண்டு தனித்தனி கிச்சனோடு சேர்த்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. நீங்கள் குடியிருக்கிற நோக்கத்துக்காகவும் வாங்கலாம் அல்லது வாங்கி 2 குடும்பத்துக்கு வாடகைக்கு விடணுன்னாலும் உங்களுக்கு இந்த வீடு ஏற்றவாறு இருக்கும். இந்த வீடை நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த வீடை நீங்கள் வாங்க விரும்பினீங்கன்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களை அழைச்சி கொண்டு வந்து காமிச்சிருவோம். இந்த வீட்டுக்கு சுற்றிலும் கம்ப்ளீட்டாக வந்து நிறைய வீடுகள் இருக்கிறத நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். சுற்றுச்சூழல் அதிகமான அளவு வீடுகள் இருக்குது. நம்ம டாப்பில் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டீலில் வந்து ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு போர் வாட்டருக்கு டேங்க் வைக்கப்பட்டிருக்கு. 2 வீட்டுக்கும் தனித்தனியாக 2 டேங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.